கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 16. சீனத்து வணிகர். கடல் மல்லை துறைமுகம் கலகலப்பு குறைந்து காணப்பட்டது. இப்போதெல்லாம் முன்போன்று அதிகமாக பண்டங்கள் கலன்களினின்று வந்திறங்குவதும் ஏறுவதும் இல்லை. பல்லவ சாம்ராஜ்யம் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மாவீர பரம்பரையினரான பல்லவ மன்னர்களின் சந்ததியர் சிற்றரசராக மாறி வலுவிழந்து போன பிறகு தலைநகரான காஞ்சியின் பெருமை குறைந்தது. துறைமுகப்பட்டினமான கடல் மல்லைக்கு அருகில் உள்ள மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் அற்புத சிருஷ்டிகள் பொலிவிழந்து காணப்பட்டன. மக்கள் நடமாட்டக் குறைவினாலும் கவனிப்பார் இல்லாததினாலும் புதர்கள் மண்டி கிடந்தன. மகேந்திர மாமன்னரும் நரசிம்ம மாமல்லரும் ராஜசிம்மரும் படைத்த சிற்ப அற்புதங்கள் மௌனத்தவம் கொண்டிருந்தன. காஞ்சி கடிகைகளுக்கும் மற்றும் பண்டங்கள் விற்கும் அங்காடிகளுக்கும் வரும் வேற்று நாட்டினர் மாமல்லபுரத்தில் புதைந்திருக்கும் சிற்ப சௌந்தரியங்களை காண அவ்வப்போது செல்வர். அவர்கள் குடைவரை கோயில்களையும் 5 வித கோயில்களையும் பெரும் பாறை சிற்ப தொகுதிகளையும் கண்டு மகிழும் போது அங்கே பாறைகளெங்கும் சுற்றி அலையும் முதியவர் ஒருவரை அவர்கள் காணாதிருக்க மாட்டார்கள். கம்பீரமான தோற்றமுடைய அந்த முதியவர் அடர்ந்த தாடி மீசையுடன் காணப்பட்டார். அவர் கண்களிலே தனிவித ஏக்கம் குடிகொண்டிருந்தது. அதே சமயம் எதையோ ஊடுருவி ஆராய்ந்து இதயத்தில் பதிய வைக்கும் பொலிவும் இருந்தது. அவர் மாமல்லபுரத்திற்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் வந்து சேர்ந்தபோது மாமல்லபுரம் கலகலப்பு மிகுந்திருந்தது. சோழ நாட்டில் சுந்தர சோழர் ஆண்டு வந்தார். காஞ்சியில் பொன் மாளிகையை ஆதித்த கரிகாலர் கட்டிக்கொண்டிருந்தார். அம்மாளிகை கட்டுவதற்கான கற்களை வெட்டியெடுக்க பலரும் வருவர். யானைகள் வரும். குதிரை மீது இளவரசன் ஆதித்த கரிகாலனே நேரிடையாக வருவான். 5 கோயில்களில் 5 வித விமான அமைப்பையும் பலமுறை ஆதித்தன் உற்று நோக்குவான். தன்னுடன் வரும் சிற்பிகளுக்கு அவற்றை விளக்கி கூறுவான். அவர்களிடம் பல கருத்துக்களை கேட்பான். அந்த முதியவர் அப்போது அந்த பகுதியில் பித்தனை போல் அலைந்து கொண்டிருந்தார். ஒரு சில வீடுகளே அந்த பட்டினத்தில் இருந்தன. அவ்வீடுகளில் இரவில் கவளஞ்சோறு பெற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு மண்டபத்தில் படுத்துக் கொள்வார். அவர் உதடுகள் ஏதோ முணுமுணுக்கும். உரத்த குரலிலும் ஏதோ பேசுவார். கடற்கரையை நோக்கி விரைந்து ஓடுவார். பிணங்களிடு காடதனுள் நடமாட பிஞ்சனான சிவபிரானது திருக்கோயில் படிக்கட்டில் அமர்ந்து எதிரே வந்து மோதும் பேரலைகளை உற்று நோக்கி கொண்டிருப்பார். அந்த இருள் வேளையிலும் அவர் யாரையோ எதிர்பார்ப்பது போல் தோன்றும். விடியும் வரை அவர் அங்கிருப்பார். பிறகு மெல்ல தள்ளாடி நடந்து வந்து குளத்தில் நீராடிவிட்டு மகிஷாசுவர மர்தினி மண்டபத்துக்கு போய் விடுவார். படுத்துறங்க. அங்கு நல்ல காற்று வீசும். மதியொளியும் தெளிவாகப்படும். உச்சி வேளை தாண்டியவுடன் என்றாவது காஞ்சியினின்று ஸ்தபதியார் ஆனந்தர் வருவார். ஆனந்தர் வந்துவிட்டால் முதியவர் மகிழ்ச்சிக்கு எல்லை இராது. முதியவரும் சிற்பியும் அந்த சிற்ப நகரத்தை ஒருமுறை வலம் வருவார்கள். 5 கோயில்களையும் அதன் எதிரேயுள்ள பெரும் யானையையும் சிங்கத்தையும் இருவரும் பார்த்து ரசிப்பார்கள். ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட யானையை போன்று அப்போது சோழ நாட்டின் பிரம்மாண்டமான சிற்பம் எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய அளவில் யானையை பல்லவர்கள் சிருஷ்டித்த நோக்கம் என்ன என்று அந்த முதியவர் கேட்பார். ஆனந்த சிற்பி மெல்ல நகைத்து, பல்லவர்களுக்கு எதையும் சின்னஞ்சிறியதாக அமைப்பதில் திருப்தி ஏற்படுவதில்லை. சாம்ராஜ்யத்தை பெரிதாக வளர்த்தது போல் எல்லாவற்றையும் பெரிதாக சிருஷ்டிப்பதில் அவர்கள் ஆசை கொண்டனர். கடற்கரை அங்கே அருகே உள்ள கோயிலை காணுங்கள். நீங்கள் காஞ்சிக்கு வந்திருக்கிறீர்களா? அங்கே கைலாசநாதர் ஆலயம் இருக்கிறது. அதன் விமானம் போல் தெற்கே நீங்கள் எங்கேயாவது கண்டிருக்கிறீர்களா? கோயில் எதிரே நந்தி இருக்கிறது. அதன் உயரத்தை பார்த்தால் வியப்பீர்கள் என்று கூறுவார். முதியவர் மௌனமாக கேட்ட வண்ணம் இருந்து, ஐயா, எனக்கும் அது போன்ற மாபெரும் விமானங்களை அமைத்து திருப்பணி செய்யும் இடங்களில் தொண்டாற்ற வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. கடற்கரை கோயிலை போன்று ஒரு விமானம் கட்ட வேண்டும். 5வது கோயிலை போன்று மாடக் கோயில் அமைக்க வேண்டும். சிற்ப திருப்பணி நடக்கும் இடம் எங்காவது இருந்தால் அங்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் ஐயா என்பார். ஆனந்தர் ஏதும் பேச மாட்டார். மனதிற்குள்ளேயே நகைத்துக் கொள்வார். அந்த முதியவரின் முன் வாழ்க்கையை அவர் அறிவார்.
அவர் பட்டிருக்கும் துயரங்களும் அவர் அனுபவித்திருக்கும் கஷ்டங்களும் அவருக்கு தெரியும். அவர் இந்த மாமல்லபுரத்தில் அலைந்து திரிய தேவையில்லை. சகல சுகபோகங்களுடன் வாழ வேண்டியவர் அந்த சிற்பக்காட்டில் அலைவானேன். முள்ளிலும் கல்லிலும் ஏறி இறங்கி எதையோ தேடுவானேன். வெறும் தரையில் படுத்துறங்குவானேன். வரும் யாத்திரிகளுக்கு அந்த பகுதி முழுமையையும் சுட்டிக்காட்டி அவர்கள் மகிழும்போது தானும் மகிழ்வானேன். அந்த முதியவர் வடநாட்டிலும் பல கடல் கடந்த நாடுகளிலும் சுற்றி அலைந்து அங்குள்ள கோயில்கள் பலவற்றைக் கண்டு அவர் பெற்றிருக்கும் அனுபவம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் யார், எங்கிருந்து வந்தவர், ஏன் அப்படி அலைகிறார் என்பதை மட்டும் அவரால் அறிய முடியவில்லை. பரதநாட்டிய கலையிலும் சிற்ப சாஸ்திரத்திலும் இணையற்ற திறமை பெற்றிருக்கும் அவரது உதவி கொண்டு புதிய புதிய சௌந்தரிய சிற்பங்களை படைக்க ஆனந்தர் விரும்பினார். ஆனால் அந்த முதியவர் ஒரு சமயம் போல் மறுசமயம் பழைய நினைவோடு இருப்பதில்லை. ஆனந்தரே, நேற்று நான் பெரும் அதிசயம் கண்டேன். இவ்வளவு நாள் நான் யாருக்காக காத்திருந்தேனோ அவள் இங்கே வந்து விட்டாள். சேவடிகளில் கிணிகிணி கட்டியிருந்தாள். அதன் ஜல் ஜல் ஒலி பாறைகளின் மறைவில் இருந்து கேட்டது. அந்த ஓசை என்னை அழைத்தது. நான் அந்த தாளைக்காட்டு பாறைக்கு ஓடினேன். அவள் மெல்ல நடந்து வந்தாள். நூபுரத்தின் ஓசை கலீர் கலீர் என்று ஒலிக்க செஞ்சீரடிகள் மென்னடைபயில அவள் மெல்ல ஆடினாள். இவ்வளவு அற்புதமான நடனத்தை அவள் எப்போது கற்றாள் என்று நான் வியந்தேன். அவர் கூறும்போது ஏதோ அதிசயத்தை கண்டுவிட்ட உணர்ச்சி அவருக்குள்ளே இருந்தது. அவர் முகத்திலே பிரதிபலித்தது. அவர் சொல்லிலே மிளிர்ந்தது. அதை வெளிப்படுத்தும் கைகளிலே அந்த உணர்ச்சி மிளிர்ந்தது. ஐயா பெரியவரே, அடிக்கடி இவ்வாறு கூறுகிறீர். நீங்கள் நேற்று நிலவில் கண்ட பெண் யார்? உங்கள் முன் வந்து நடனமாடிவிட்டு மறைந்த மங்கை எவள்? அவளது அழகிய நடனத் தோற்றத்தை சிலையாக வடிப்போமே. அவளது சௌந்தரிய முகத்தை ஜீவசிற்பத்துக்கு முன்மாதிரியாக கொள்வோமே. அவள் எங்கே இருக்கிறாள் சுவாமி? பொன் மாளிகையில் சிற்பக்கூடம் ஒன்று அமைக்க எனக்கு அவா என்று சிற்பி ஆனந்தர் கேட்டார். அந்த முதியவர் ஏதும் பேசவில்லை, மௌனமாயிருந்தார். பேசும் சக்தி இழந்தவர் போன்றிருந்தது. எதிரே சிற்பி ஆனந்தர் இருக்கிறார் என்ற நினைவே அவருக்கு மறந்துவிட்டது போலும். திடீரென அவர் வெறிபிடித்தவர் போல் ஓடினார். இதோ வருகிறேன் என்று கூறியவாறே ஓடினார். ஆனந்தர் அதற்கு மேல் அவருடன் பேசவில்லை. முதியவரின் போக்கே அவருக்கு பிடிபடவில்லை. ஒருவேளை இப்படி போலியாக நடித்து இந்த நாட்டு செய்தியை அறிய வந்த ஒற்றனோ அவர் என்று கூட ஒரு கணம் எண்ணினார். அதை ஆராய்ந்து அறிய அவர் பிறகு அங்கு வரவில்லை. அந்த முதியவர் யார் என்ற செய்தி அறிய அவர் மீண்டும் மாமல்லபுரத்திற்கு வரவில்லை. இனி எங்கு வரப்போகிறார்? மாமல்லபுரத்திற்கு என்ன, இந்த உலகத்துக்கே எங்கே வரப்போகிறார்? ஆதித்த கரிகாலரும் இறந்து விட்டார். அதன் பிறகு மாமல்லபுரத்தை திரும்பி பார்ப்பவர்கள் எவரும் இல்லை. முதியவர் மட்டும் அந்த சிற்ப ராஜ்யத்தில் தனிமனிதனாக அரசு செலுத்தினார். அப்படி அவர் காலங்கழித்து பல ஆண்டுகள் சென்று ஒரு நாள் கடல்மலை துறைமுகத்தில் வந்து நங்கூரம் பாய்ச்சிய அயல் நாட்டு களத்தினின்று பல வணிகர்கள் இறங்கினர். அவர்கள் தம்முடன் ஏராளமான பொருட்களை கொண்டு வந்திருந்தனர். தொண்டை நாட்டிற்கும் நடுநாட்டிற்கும் ககுங் நாட்டிற்கும் செல்லும் வணிகர்கள் அவர்கள். நாகைப்பட்டினத்து துறையை விட கடல்மல்லை துறைதான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். துறையினின்று நேரே காஞ்சிக்கு போகும் படகுகள் அவர்களுடைய பண்டங்களை சுமந்து செல்லும். வந்த வணிகர்களுள் சீன நாட்டு வணிகர் சிலர் இருந்தனர். அவர்கள் மாமல்லபுரத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர். சீன நாட்டரசருக்கும் ராஜசிம்ம பல்லவனுக்கும் தொடர்பு இருந்ததையும் அவர்கள் அறிவார்கள். அந்த உரிமை மட்டுமின்றி ஒரு சமயம் மகான் புத்தர் விஜயம் செய்த காஞ்சி நகரையும் அவர்கள் காண விரும்பினார்கள். தங்கள் நாட்டு யாத்ரீகர் யுவான் ஷுவாங் விஜயம் செய்து புகழ்ந்து எழுதி வந்த காஞ்சியை காண விரும்பினார்கள். திராவிட மக்கள் மிக நல்லவர்கள் என்று அவர் எழுதியிருந்தாரே, அதை நேரில் கண்டு விடுவோம் என இவர்கள் எண்ணினார்கள். அவர்களுள் ஒருவருக்கு தமிழ் பேச வரும் என்பது அந்த வணிகர் முன் நின்று அவர்களை அழைத்துச் சென்றதிலிருந்து தெரிய வந்தது.